ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோ வீக்டே ஒன்றில் எடுத்தது தான். நான் வெள்ளனை என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன்னும் பகல் லஞ்ச் ஆக்கினத்துலேருந்து நைட் டின்னர் செஞ்ச மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் 2 ரெசிபீஸும் வரும். ஸோ இந்த 2 ரெசிபீஸும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவேன். மார்னிங்கே எழும்பி சுபாயெல்லாம் தொலைந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சதுக்கு போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் செய்வோம்ட்டு தான் வந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக இடியாப்பம் ரொட்டி தோசை ஒன்றும் இல்லாமல் ஒரு கஞ்சி ஒன்று செய்வோம் அப்படின்ட்டு தான் உங்களோட இந்த கஞ்சி ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங்கே இந்த கஞ்சி குடித்தா உடம்புக்கும் நல்லா, சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த கஞ்சி மிச்சம் நல்லா. இது அவல் கஞ்சி தான். இந்த அவல் கஞ்சை ஸ்வீட்டாக செய்கிறைய சுட்டி கிட்ஸுக்கும் கொடுத்தா இந்த கஞ்சை நல்லா விரும்பி குடிப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கஞ்சி ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு சோப்பு அவல் தான் எடுத்தேன். சோப்பு அவல் ஒரு கப் மாதிரி எடுத்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இதில் சின்ன சின்ன கல்லுவல் மணல் வலிக்கும். ஸோ அதனால் நல்லா அரைச்சி எடுத்து கொண்டதுக்கு போகிறோம். இதை ஒரு 4-5 தைனம் நல்லா கழுவி கொள்ளணும். இப்போ இந்த கஞ்சி காய்க்கிற ஒரு பேனில் நான் அந்த கழுவின அவலை போட்டு அதுக்கு அவல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 ஏலக்காவை மாதிரி போட்டு இந்த அவலை இந்த தண்ணியிலே நல்லா வேக வைக்கணும். அவல் வேகிற நேரம் கொஞ்சம் இடக்கிட கொஞ்சம் பெரட்டி விடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் அவல் வேகும். இந்த அவல் வேகிறதுக்கு மிச்ச நேரம் தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு வெந்துடும். அவல் ஆஃப் குக்காய் வந்ததுக்கு பிறகு நான் இதில் ஒரு அரைப்பாதி மாதிரி கருப்பட்டியும் எட் பண்ணினேன். நான் இதுக்கு இந்த கஞ்சிக்கு சுகர் எட் பண்ணலை. இந்த கருப்பட்டியோட இனிப்பே எனக்கு போதுமாக இருந்துச்சு அன்றைக்கி கஞ்சிக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த கஞ்சி ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் ஒரு கப் அவலுக்கு அரை பாதி மாதிரி கருப்பட்டி எட் பண்ணேலும் அந்த சுகர் லெவலும் உங்களுக்கு போதாட்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி உங்களுக்கு சுகர் எட் பண்ணி கொள்ளையிலும். இப்போ நாங்கள் இதில் எட் பண்ணின கருப்பட்டி நல்லா கரைஞ்சி இந்த தண்ணியெல்லாம் வற்றி வர காட்டியும் இந்த அவலை நல்லா நாங்கள் வேக வச்சுக்கொள்ளணும். இப்போ இந்த நான் போட்ட கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி இருந்துச்சு. இந்த டைமில் நான் இதுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் எட் பண்ணினேன். இப்போ அவலும் நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு லாஸ்ட்டாக இதுக்கு நான் நல்லா திக்கான ஒரு கப் தேங்காய் பால் ஊற்றி இந்த கஞ்சை கொஞ்சம் வேக வச்சு கொள்ளணும். தேங்காய் பால் ஊற்றினே சுட்டி பால் ஊற்றினதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் இதுக்கு ஒரு முட்டையும் எட் பண்ணினேன். முட்டை எட் பண்ணினா இந்த கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த முட்டையை எட் பண்ணணும். நல்லா கொதிச்சு வைக்கிற நேரம் அதுக்கப்புறம் இந்த முட்டையை ஊற்றி கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மாதிரி அப்படியே வைக்கணும். அப்போ இந்த முட்டை நல்லா வெந்திக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கஞ்சை குடிக்கலும். நீங்கள் இந்த கஞ்சி ரெசிபி ட்ரை பண்ணுற நேரம் உங்களுக்கு முட்டை எட் பண்ண விருப்பம் இல்லாட்டி எட் பண்ண வானம். உங்களோட வீட்டு கிட்ஸுக்கும் இதுமா அவல் கஞ்சி செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே நேரம் நல்லா விரும்பியும் இதை குடிப்பாங்க. மார்னிங் சில பிள்ளைகள் இடியாப்பமோ ரொட்டியோ அப்படி திங்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு சாட்டர்டே சண்டே ஒன்றில் சரி இப்படி ஒரு ரெசிப்பியை நீங்கள் உங்களோட கிட்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி குடித்த மாதிரியும் இருக்கும். அதோட நல்லா இந்த கஞ்சி ஹெல்த்தியும் தான். கஞ்சை செஞ்சை மட்டும்தான் நான் உங்களோட வீடியோ பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லேட்டாகி தான் இந்த கஞ்சை எனக்கு குடிச்சு பட்டுச்சு. அந்த நேரம் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நினைவு வரவும் இல்லை. அதோட எனக்கு கொஞ்சம் வேலையும் அன்றைக்கி இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடனே இந்த கஞ்சை குடிக்கிற நேரம் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு. அதோட வீடியோ எடுக்கிறது கிடைக்கல. பெருநாளைக்கு எடுத்ததுக்கு பிறகு எனக்கு க்ரோசரிஸ் கொஞ்சம் முடிஞ்சு இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதி தேவையானதை மட்டும் ஹஸ்பண்டை கொடுத்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணும். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டாந்தா அதை எடுத்து வைக்கிறதே பெரிய ஒரு டாஸ்காக தான் நீக்கும். என்ன செய்ய நாங்கள் தான் எடுத்து வைக்கணும்.
இது வந்து புளித்தான். நோன்புக்கு முதவெல்லாம் ஸ்ரீலங்காவில் வந்து புளி வாங்குறதா இருந்தால் கிலோ 2500 ரூபாவா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சி தைக்கும், கொஞ்சம் நல்ல புளி மாதிரி விளங்குது. வீட்டுக்கு எடுக்கிற க்ரொசரிஸ்லேயே வந்து மிச்ச நாளைக்கு பிறகு நான் வந்து புளி எடுத்துட்டா இது தானே இருக்கும். நான் மிச்சம் புளி வந்து சாப்பாடுகளுக்கு சேர்த்துக்கொள்ள மாட்டேன். தேவையானதுக்கு மட்டும்தான் சேர்த்துக்கொள்ளுவேன். நான் தான் கொஞ்சம் வாங்கி எடுத்தனும் கூட. நோம்புல 30 நாளும் இறைச்சியும் கோழியும் மீனும் திண்டு அழுத்து போனதால் கொஞ்சம் நெத்தோலி கருவாடும் துண்டு கருவாடும் எடுத்திருந்தேன். மகளும் ஒரே செல்ற இந்த கொஞ்ச நாளாக என்னமாலும் கருவாடு சாப்பாடு ஆகுங்கண்டு பகலைக்கு. அதனால தான் வந்து நெத்தோலி கருவாடும் துண்டு கருவாடும் எடுத்தேன். அதோட வெள்ளைப்பூடும் கொஞ்சம் முடிஞ்சு இருந்துச்சு. அதோட நூடுல்ஸ் பேக்கெட், சீனி அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். இது வந்து அப்படியே பவல் லஞ்ச் ஆக்குறது தான் எடுத்து பட்டுச்சு. இதில் டீட்டெயில் ரெசிபியெல்லாம் நான் போடலை. சிக்கன் கறி ரெசிபி எத்தனையோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து இந்த சிக்கன் கறி ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் செஞ்சேன். இன்ஷா அல்லா இனி வர வீடியோவில் இந்த சிக்கன் கறி ரெசிப்பியை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி சிக்கன் கறியும் ஆக்கி பிலாக்காவும் தான் ஆக்கினேன். இது ரெண்டுமே இருந்தாலும் போதும், வேண்டிய மட்டும் சோறு திண்ணையிலும். வீட்லேயும் வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் தான், பிள்ளைகளாக இருந்தாலும் தான் இது போல் கறி செஞ்சால் நல்லா விரும்பி தின்னுவாங்க. அதோடு உங்களுக்கு இன்னொரு ரெசிபி ஒன்றும் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரெசிபி மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இல்லாட்டிக்கு ஒரு ரெசிபி அப்படின்னு தான் இதை செல்லும். இது வந்து ஃபெஷன் ஃப்ரூட்டேல தான். ஃபெஷன் ஃப்ரூட்டேல வந்து மிச்சம் பேருக்கு தெரியான்னு நினைக்கிறேன். ஃபெஷன் ஃப்ரூட் நாங்கள் ட்ரிங்க்கெல்லாம் அடித்து குடிப்போம், அதோட இலை தான். இந்த இலையை வந்து இன்றைக்கி நான் அந்த கொட்டுக்கொலை சம்பல் மாதிரி தான் செஞ்சு எடுக்க போகிறேன். இது தான் அந்த ஃபெஷன் ஃப்ரூட் கொடியிட இலை. இப்போ இதெல்லாம் நல்லா இந்த இலையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு சம்பால் செய்கிறதுக்கு இந்த ஃபெஷன் ஃப்ரூட் இலையை வந்து நாங்கள் சம்பால் செஞ்சு திண்டா ப்ரெஷர் ஈக்கிற ஆட்களுக்கு வந்து மிச்சம் நல்லா ப்ரெஷர் இல்லாமல் போய்த்துரும். ப்ரெஷர் டேப்லெட் குடிக்காமலேயே இது ஒரு நல்ல மருந்துன்னு தான் நான் சொல்லுவேன். அதே நேரம் வந்து இந்த சம்பல் வந்து சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்ற நேரம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் பேர் வந்து இந்த கீரை ஜாதி வலை வந்து இப்போ சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்கிறதே இல்லை. உங்களோட வீட்லேயும் ஃபெஷன் ஃப்ரூட் கொடி இருந்தால் கட்டாயம் இந்த இலையை எடுத்து நீங்களும் சம்பல் மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் அதில் ரெசிப்பியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இலையெல்லாம் பிச்சு நல்லா க்ளீனாக உப்பெல்லாம் போட்டு கழுவி எடுத்ததுக்கு போகிறோம். அடுத்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கு போகிறோம். நான் வந்து இதை ஒரு ஃபுட் ப்ரொசஸரில் போட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறேன். வெட்டி எடுக்கிறத விட எனக்கு இதிலே போட்டு எடுக்கிறேன். இல்லையே எனக்கு இப்போ இதிலே பழக்கமாக விரித்து கீரையெல்லாம் அரியிற நேரம். ஸோ அதனால தான் வந்து இது நான் ஃபுட் ப்ரொசஸரில் போட்டு அரைச்சி எடுத்தேன். இந்த இலையெல்லாம் நல்லா அரைஞ்சி வந்ததுக்கு பிறகு ஒரு 2 கைப்பிடி மாதிரி நான் தேங்காய் துருவலும் இதில் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு திரும்பி இதை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுக்கணும். அப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அரைஞ்சி வந்த மாதிரி இருக்கும். அதே நேரம் நாங்கள் இந்த உப்பை போட்டு அரைக்கிற நேரம் எல்லா இடமும் உப்பு வந்து படுற மாதிரி நீக்கும். அதனால தான் நான் உப்பையும் போட்டு இதை அரைச்செடுத்தேன். பாருங்கள், இப்போ தேங்காயும் அந்த கீரையும் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கி. நாங்கள் கையால் அரிகிறத விட இதிலேயே லேசி நாங்கள் வந்து இப்படி செஞ்சு எடுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை வச்சுக்காய், தக்காளிக்காய், மற்றது வந்து தேசிக்காயில் எடுத்து நான் இது வந்து எல்லாம் வெட்டினதுக்கு போகிற இதில் போட்டு கொஞ்சம் மாசியும் போட்டு இதை பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். அவ்வளவு தான். இது ஒரு ஈஸியான ரெசிபி தான். கொட்டுக்கொல்லை சம்பல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான், சேம் அதே ரெசிப்பியில் தான் இதுவும் செய்கிறது. நீங்களும் உங்களோட வீட்டில் ஃபெஷன் ஃப்ரூட் கொடி இருந்தால் அந்த இலையை வந்து எடுத்து நீங்கள் இப்படி சம்பல் செஞ்சு தின்னுங்க. ப்ரெஷர் ஈக்கிறவங்களுக்கும் நல்ல அதே மாதிரி ப்ரெஷரே ஈக்கணும்னு இல்லை, இது செஞ்சு தின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
நான் போடுற வீடியோவில் நீங்கள் கவனிச்சு இருப்பீங்க, நான் ஷேர் பண்ணுற ரெசிபீஸில் வந்து கருவேப்பிலை இருக்காது. சில நேரம் வந்து கருவேப்பிலை மரம் இருந்தாலும் எங்களுக்கு எனக்கு தனியாக பெய்த்து பிக்கக்கூடிய மாதிரி இல்லை, கொஞ்சம் அது காட்டுலுக்கு பெய்த்து பிக்கிற மாதிரி தான் நீக்கும். ஸோ அதனால தான் நான் மிச்சம் அந்த கருவேப்பிலையை யூஸ் பண்ணுறேன்ல. பிச்சுட்டு வரேன்ட்டு ஹஸ்பண்ட் தான் பிச்சுட்டு வருவார். இப்போ அது போல் பெரிய கருவேப்பிலை கொப்பண்டை தான் பிச்சு கொண்டு வந்திருந்தார். அதை தான் நான் ஃபுல்லாக உருவி ஒரு பாக்ஸ் ஒன்றில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா இது வந்து மிச்ச நாள் பாவிச்சு கொள்ளையிலும். அதே மாதிரி இது நல்ல கருவேப்பிலையாகவும் இருந்துச்சு. நீங்களும் இப்படி கருவேப்பிலை வந்து கிடைக்கிற நேரம் பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்றில் போட்டு இப்படி கருவேப்பிலையெல்லாம் உருவி மூடி ஒன்றால் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சா மிச்ச நாள் வச்சு இதை யூஸ் பண்ணிலும். இப்போ கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் முடி கொட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் அரைச்சி குடிப்போம் அப்படின்ட்டு தான் நினச்சி இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லா கழுவி அரைச்சி எங்களுக்கு தேவையான மாதிரி கருவேப்பிலையை எடுத்து அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி குடிக்கணும் அப்படின்ட்டு தான் இதை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இது வந்து முடி போகிறதுக்கு மிச்சம் நல்ல இந்த கருவேப்பிலை ஜூஸ். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் இந்த கருவேப்பிலை ஜூஸ் மிச்சமே நல்ல. முடி கொட்டுறவங்களாக இருந்தால் இப்படி ஒரு கிழமைக்கு ஒரு தைனம் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா முடி பிடிக்கும். அதே நேரம் இது வந்து உடம்புக்கு ஹெல்த்தியும் தான், கொலஸ்ட்ராலும் வந்து நல்லா வெட்டி போகும் இந்த கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறேன்டா. ஆக்கி முடிஞ்சோடனே இந்த கருவேப்பிலை ஜூஸையும் குடிச்சிட்டு அப்படியே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு போகிறோம். நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகி லுகர் தொலைந்துட்டு வந்து நான் அன்றைக்கு குக் பண்ணின லன்ச் எல்லாம் மேசைக்கு ரெடி பண்ணி வச்சேன். அல்ஹம்துலில்லா அன்றைக்கு எங்களோட லன்ச் டேபிள் இப்படி தான் இருந்துச்சு. சிக்கன் கறி ஆக்கி பிலாக்க பால் கறிக்கு ஆக்கி பெஷன் ஃப்ரூட் கீரை சம்பல் செஞ்சு மகனுக்கு பருப்பு கொஞ்சம் ஆக்கினேன். இவ்வளவு தான். நைட் வந்து கடையாப்பம் செஞ்சதையும் உங்களோட ஷேர் பண்ணலையேண்டா. பவலாக்கின லெஃப்ட் ஓவர் சிக்கன் கறியும் இருந்துச்சு. அதுக்கு வந்து இடியாப்பம் தான் அவிச்சு எடுத்தேன். நைட் வந்து எங்களோட டின்னர் இப்படி தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்.